நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரக்கை கற்பூரத்தோடு சேர்த்து வைக்கோலையும் சணலையும் நெய்யில் குழைத்துள்ளனர். மாளிகைக்கு தீ வைத்தால் பற்றிய மாத்திரத்தில் தரைமட்டமாகிவிடும். இம்மாளிகையில் நம்மை உயிரோடு எரிப்பதற்கான திட்டமாகும் இது. தந்தையே, இது அரக்கால் உருவான மாளிகை என்று பாண்டவர் அறிந்து கொண்டனர். பிருந்துவி, அரசியாரிடம் உத்தரவு பெற்று மேலும் உணவினை எடுத்துக்கொண்டு வா. விரைந்து எடுத்து வாருங்கள். விருந்தினை அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்ண துவங்க வேண்டும். மௌனமாக இரு. முதற் திட்டம் தோல்வியை சந்தித்தது. இப்பொழுது மாளிகைக்கு தீ வைக்க வேண்டும். விரைந்து இவ்விடம் விட்டு தப்பிச் செல்வோம். வாருங்கள், தாயிடம் இது பற்றி விவாதிக்கலாம். எனக்கொன்று புரியவில்லை அண்ணா. துரியோதனன் திட்டம்தான் என்ன? இம்மாளிகை தீக்கிரையானால் நம்மால் இங்கிருந்து தப்ப முடியாதா? மூடனா அவன். தாம் ஒரு வருணாஸ்திரம் கொண்டு வனத்தின் தீயையே அணைக்க வல்லவர். அது பற்றி அவன் சிந்தித்திருக்க மாட்டான். சிந்தித்திருப்பான். அனைத்து கோணங்களிலும் சிந்தித்திருப்பான் அவன். மூஷிகம் பாயாசத்தை உண்டு இறந்து விட்டது. மாதா, தாம் உணவுண்ண துவங்குங்கள். அவர்கள் வந்து விடுவார்கள். இல்லை, அவர்களும் வரட்டும். நான் தரும் பாயசத்தையாவது உண்ணுங்கள். இல்லை, நீ உண்பாயாக. பிள்ளைகள் உண்ட பிறகு உண்பதில்தான் தாய்க்கு ஆனந்தம் கிட்டும். இல்லை மாதா, நான் தரும் பாயசத்தை தாம் உண்ணத்தான் வேண்டும். ஆகட்டும், கொடு. ஒரு பயம் தோன்றுகிறது. தாம் உணவூட்டும் போது என் வயிறு நிரம்பிவிடும். தமக்கு ஊட்டுவதாலும் என் வயிறு நிரம்பிவிடாதல்லவா? அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை பீமா. அது உண்மையாகுமானால் உனது கரத்தால் நான் உணவு உண்ண மாட்டேன். அவ்வாறு ஒரு தண்டனையை ஆண்டவன் வழங்கும் அளவிற்கு நான் வாழ்வில் இதுவரை எப்பாவமும் செய்யவில்லை. உணவூட்டு. வாயை திறவுங்கள். அதில் விஷம் கலக்கப்பட்டுள்ளது.
ஆம் தாயே, அதை உண்டு மூஷிகம் இறந்தது. எழுந்திருங்கள் மாதா, இம்மாளிகை எந்நேரமும் தீக்கிரையாகலாம். ஒன்றும் விளங்கவில்லை. அண்ணா, இது அரக்கால் உருவான மாளிகை. விடம் உண்டு நாம் மடிந்தால் இவ்விடமானது தீக்கிரையாக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் மூலம் அகிலத்தார் நாம் தீயில் தான் மடிந்தோம் என்று நம்பிவிடுவார்கள். ஆனால் இவ்வாறு விவாதம் செய்ய இப்போது அவகாசம் இல்லை அண்ணா. விரைந்து சென்று அந்த புரோச்சனனை சிறைப்பிடிக்க வேண்டும். பிறகு அவனை அஸ்தினாபுரம் அழைத்துச் செல்ல வேண்டும். வாருங்கள், வாருங்கள் தாயே, வாருங்கள். நம்மை அழிக்க துரியோதனன் இவ்வாறு ஒரு திட்டம் தீட்டுவான் என்று எண்ணவில்லை. அப்படி ஒரு எண்ணம் எழவில்லை எனில் அது நம் ஐவருடைய மடத்தனம் என்று நாம் அறிய வேண்டும். மறந்து விட்டாயா? எனக்கு விஷம் அளித்தவன் அவன். அப்போது நாம் சிறுவர்கள், அறியாமல் தவறு செய்யும் பிராயமாகும் அது. அவன் பழி உணர்வை மறக்கவில்லை. நான் எனது கரத்தை கொண்டே அவனது சிரத்தை கொய்வேன். ஒரு மான் மரணிக்க வேண்டும் என்பது விதியானால் அது சிங்கத்தின் குகையை தானாக தேடிச் செல்லுமா? துரியோதனனுக்கும் அதுபோல் ஒரு காலம் நெருங்கிவிட்டது போலும். இந்த பாயாசத்தையும் சுவைத்து பார் பீமா. தாம் ஐவரும் எம் அனைவரின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். வணங்குங்கள். இதுவே உங்களுக்கு நிரந்தரம். மாதா, இங்குள்ளவர்கள் என் முகத்தோடு வரவேற்காததால் இது இல்லமில்லை. இந்த அரண்மனையில் உள்ளவைகள் நம்முடையதா அர்த்தவருடையதா என்னும் சந்தேகம் தோன்றுகிறது. உண்மைதான். பெரும் நகரம், உணவு நிச்சயம் கிடைக்கும். வனத்தில் வாழ்ந்த பாண்டு பிச்சை வேண்ட கற்று தந்திருப்பார். யுதிஷ்டிரா, எந்த வம்சத்தின் ரத்தம் உன் உடலில் ஓடுகிறது? இழிவான உன் தாய் உன்னை எவர் மூலம் ஈன்றெடுத்தார்? வெகு விரைவாக தம்முடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் யுதிஷ்டிரா. தாம் ஐவரும் எம் அனைவரின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். வணங்குங்கள். இந்த அரண்மனையில் சக்கரவர்த்தி புதல்வர்களை வணங்குங்கள். எவ்வளவு நாட்கள் தங்கியிருப்போம்? பெரும் நகரம், உணவு நிச்சயம் கிடைக்கும். வனத்தில் வாழ்ந்த பாண்டு பிச்சை வேண்ட கற்று தந்திருப்பார். வெகு விரைவாக தம்முடைய கவலைகள் எல்லாம் முடிவடைந்து விடும் பீமா. பீமன் அண்ணா கூறுவது உண்மை. இதற்கு மேலும் அஸ்திரம் ஏந்தவில்லை எனில் நாம் கோழைகளாவோம் அண்ணா. உத்தரவு தாருங்கள் அண்ணா, அதற்காகவே காத்திருக்கிறேன். எந்த உத்தரவும் பிறப்பிக்காதே யுதிஷ்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உத்தரவு தாருங்கள் அண்ணா, அதற்காகவே காத்திருக்கிறேன். எந்த உத்தரவும் பிறப்பிக்காதே யுதிஷ்டா. தமது வார்த்தையின் விளக்கம் என்ன தாயே? எவ்வாறு அமைதியாக இருக்க இயலும்? துரியோதனன் நம்மை உயிரோடு எரிக்க திட்டமிட்டான். தம்மை
எம்மை ஈன்றவரை பஸ்மமாக்க சதி செய்தார். அது உண்மையாக இருக்குமெனில் நாம் அனைவரும் இந்த அரக்கு மாளிகையிலேயே மடியலாம். என்னுடைய புதல்வர்களை அழிக்க திட்டமிட்டனரா கௌரவர்கள்? அவர்களின் இதயத்தில் அந்த அளவிற்கு பகை வளர்ந்ததா? தவறு புதல்வர்களே. இனி நாம் இவ்விடம் விட்டு அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி செல்லக்கூடாது. அந்நகரத்தின் நுழைவாயில் நம்மை பொறுத்தவரை அடைக்கப்பட்டது. என்ன வார்த்தை இது மாதா? ஏன் நாம் செல்லக்கூடாது? அது நமது இல்லமாகும். பாசம் சூழ்ந்த இடத்தையே இல்லம் என்று கூறுவார்கள். சத்ருக்கள் சூழ்ந்த இடம் இல்லமாகாது. அது யுத்த அரங்கம் என்றே அழைக்கப்படும். அங்கு மரணம் நம்மை பின்தொடரும். எங்கும் குரோதம் வியாபித்திருக்கும் இடம். அனுக்ஷணமும் சதி ஆலோசனை நடக்கும். நரகத்தின் மறுவடிவமாகும் அவ்விடம். அவ்விடத்தில் நம்மால் வசிக்க இயலாது. இருக்கலாம் தாயே. அண்ணன் அந்த ராஜ்யத்திற்கு யுவராஜர், அரியணையை அலங்கரிக்க வேண்டியவர். யுவராஜன் என்ற பட்டமே தேவையில்லை. அரியணையில் அவன் அமர தேவையில்லை. அன்று அதிகாரத்தை துறந்து அடர்ந்த வனத்தில் வாழ்ந்தவராவார் உம்முடைய தந்தை. மறந்து விட்டீர்களா? உங்கள் ஐவரின் ஜனனமும் தப்போவனத்திலேயே நிகழ்ந்தது. அவ்விடத்தில் அமைதி குடிக்கொண்டிருந்தது. அராஜகம் அல்ல. அதிகாரம் வேண்டி நாம் அஸ்தினாபுரம் வரவில்லை. நாம் அடைக்கலம் தேடியது அன்பு மனங்களை அல்லவா? அங்கு உள்ளோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவதற்கு ஏங்கினோம். அவர்களின் அன்பை பெறுவதற்கு அதிகாரம் இல்லை எனில் நாம் அஸ்தினாபுரத்தின் அரியணையை பெறுவதில் என்ன லாபம்? யுதிஷ்டிரா, துரியோதனன் பகைமை பாராட்டுகிறான் என்றால் நாம் பகைமை கொள்ள தேவையில்லையே. தர்மம் பற்றி யோசியுங்கள் தாயே. எமது தாயை அந்த துரியோதனன் வதம் செய்வதற்கு துணிந்திருக்கிறார். என் உடலில் இரத்தமானது இப்போது கொதித்தெழுகிறது தாயே. இச்செயலுக்காக அவனை தண்டிக்கவில்லை எனில் அது நம் குலத்துக்கே அவமானமாகும் தாயே. என்ன தண்டனை வழங்குவாய் அவனுக்கு? அன்று பீமனுக்கு விஷம் அளித்த போது அவனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? அரசர் திருதராஷ்டிரர் ஒன்றை மறந்து விட்டார். அரசனானவன் பிரஜைகள் அனைவருக்கும் தந்தை. ஆனால் அவர் பிரஜைகளை மறந்து புதல்வர்கள் பக்கம் சாய்ந்தார். துரியோதனனுக்கு தண்டனை கிட்டாது அர்ஜுனா, எந்த தண்டனையும் கிட்டாது.
தண்டனை கிடைப்பதாக இருந்தால் அந்த தண்டனையானது எனக்கு கிடைக்கும் மகனே. தாம் அனைவரும் சாமர்த்தியசாலிகள். அஸ்தினாபுரத்திற்கு எதிராக அஸ்திரத்தினை ஏந்த வல்லவர்கள். ஆனால் அவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தால் சொர்க்கத்தில் என்னவரின் ஆத்மா தொடி தொடிக்கும் அல்லவா? கௌரவர்களுக்கு எதிராக ஒருவேளை குரல் உயர்த்தாமல் வாழ்ந்தால் இது போன்ற சதி ஆலோசனைகளுக்கு நடுவே வாழ வேண்டி வரும். அல்லும் பகலும் என் மனம் தமது பாதுகாப்பை எண்ணி வேதனையுறும். எனது இந்த வாழ்வில் என் உயிரினும் மேலானவர் தாம் ஐவர் மட்டுமே அல்லவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் ஐவரில் ஒருவர் மரணத்தாலும் அந்த இழப்பானது இந்த தாய்க்கு நரக வேதனையை தரும். தம் ஐவரையும் ஈன்ற தாயான நான் வாழ்வில் அனுக்ஷணமும் நரக வேதனையில் உழல வேண்டும் என்று தாம் ஆசை கொண்டிருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, அந்த துரியோதனன் ஒரு முறை வெற்றி கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறான். அவன் ஆசை நிறைவேறட்டும். ஒரு முறை கூட அவன் ஆசை நிறைவேற விடக்கூடாது. அனுமதிக்க மாட்டோம். அவன் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றே தீர வேண்டும். இல்லையெனில் தாம் அனைவரும் மன நிம்மதியை இழப்பீர்கள். துரியோதனன் தம்மை கவிழ்க்கும் எண்ணத்தோடு அலைபவன். தம்மை வேரோடு சாய்ப்பதே அவன் லட்சியம். தங்களுக்கு இது பற்றிய கவலையோ வேதனையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை தாம் ஐவரே உலகம். முடிவெடுக்க வேண்டியது தாமே. புதல்வர்களின் மரணத்தை பற்றி எண்ணி நான் அனுதினமும் கவலையுற வேண்டுமா? இல்லை தர்மம் அழிவதை பற்றி வேதனையுற வேண்டுமா? இவ்விரண்டில் எந்த தண்டனையை எனக்கு வழங்கப் போகிறீர்கள் என்று கூறுங்கள். பதில் கூறுங்கள். தாம் என் முன் ஆனந்த கண்ணீர் வடித்தா அது எமக்கு கங்கா ஸ்நானமாகும். வேதனை கண்ணீர் வடித்தால் அது எமக்கு அக்னி ஸ்நானமாகும். மாதா,
இது ஒரு பரந்த உலகம். தம்முடைய புதல்வரான நாங்கள் வாழ தாம் விரும்பாத ஒரு பகுதியை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும்? யாம பணி செய்வோமா தாயே? செய்ய மாட்டோம். தமது ஆணை அதுவென்றால் நாம் ஆஸ்தினாபுரம் செல்லவே வேண்டாம் தாயே. நாம் உயிரோடு இருப்பதை கூட யாரும் அறிய மாட்டார்கள். சதிவலையில் வீழ்ந்தனரே, தர்மம் இங்கு பலியாகுமோ? சதி செய்த சூழ்ச்சிதனில் கதியின்றி போயினரே, அதர்மம் இங்கு வெற்றியை பெற்றிடுமோ?